ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, எந்த உணவோடு சேர்த்து எந்த உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேனையும் நெய்யையும் சம அளவில் எடுத்து நீங்கள் எப்பயுமே சாப்பிடக்கூடாது. ரெண்டையும் சேர்த்திங்க அப்படின்னா அது விஷமாகிடும். இதை சேர்த்து சாப்பிடக்கூடாது. இவற்றை ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொன்று சாப்பிடணும். வாழைப்பழத்தை தயிர் மற்றும் மோர் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது. வாழைப்பழம் சாப்பிட்ட உடனே நீங்கள் தயிர் மற்றும் மோரை சாப்பிடக்கூடாது. பழங்களை தனியாக தான் சாப்பிடணும். சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனுடைய தாது சத்துக்கள் உணவு கூட கலந்து பலன் இல்லாமல் போயிடும். வெண்ணெய் கூட காய்கறிகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது. மீன், கருவாடு போன்ற சீ ஃபுட்டை சாப்பிடும்போது நீங்கள் தயிரை சேர்த்து சாப்பிடக்கூடாது. அவ்வாறு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வெண்மேகம் போன்ற நோய்கள் வர உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் மெலிந்தவங்க புழுங்கல் அரிசி சாதம் சாப்பிடணும். உடல் பருத்தவங்க கோதுமை உணவு சாப்பிடணும். ஆஸ்துமா உள்ளவங்களும் சளி அதிகம் உள்ளவங்க தக்காளி, பூசணிக்காய், முள்ளங்கி போன்றவற்றை சாப்பிடக்கூடாது. மூல நோய் இருக்கிறவங்க முட்டை மற்றும் அதிக காரம், மாமிச உணவுகள் போன்றவற்றை சாப்பிடக்கூடாது. நெய்யை வெண்கல பாத்திரத்தில் வைத்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. காலையில் வெறும் வயிற்றில் ஏஞ்ச உடனே சிலர் காஃபி, டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் குடிக்கக்கூடாது. ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சிட்டு தான் நீங்கள் டீ, காஃபி எதுவும் இருந்தாலும் குடிக்கணும். அல்சர் இருக்கிறவங்க, மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க மிளகாய், ஊறுகாய் போன்றவற்றை சேர்த்து கொள்ளக்கூடாது. பெண்கள் வீட்டிற்கு தூரமான நாட்களில் கத்திரிக்காய், எள், அன்னாச்சி, பப்பாளி போன்றவற்றை சாப்பிடக்கூடாது. தோல் நோய் உள்ளவங்க கத்திரிக்காய், புடலங்காய், நிலக்கடலை, மீன், கருவாடு, அதிக காரம், அதிக புளிப்பு, கொத்தவரங்காய், பீன்ஸ் போன்றவற்றை சாப்பிடக்கூடாது. கோதுமையை நல்லெண்ணெய் கூட சமைத்து சாப்பிடக்கூடாது. மூட்டுவலி, வாத நோயாளிகள் அசைவ உணவுகள், முட்டை, கிழங்கு வகைகளை சாப்பிடக்கூடாது. இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.